Hi, hello, welcome to Guns and Uma. Welcome to Waitomo Glue Worm Cake. ஹாய், இன்னைக்கு நம்ம ஆக்லாண்ட் சிட்டி டூர் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணோம்னா ஸ்கை சிட்டி அங்க வர சொல்லியிருக்காங்க, நம்மளை கூட்டிட்டு போற கைடு. Hello, good morning. Good morning. Hi, good morning. ஓகே, ஆக்லாந்து காலை இப்பொழுது நேற்றுக்கு பார்த்த இடம் தான் இது. ஸ்கை சிட்டி வேற சொன்னா 3 இடத்துல இருக்கு ஸ்கை சிட்டின்னு. எப்படி இருக்குன்னு கிளைமேட் ரொம்ப கூலிங்கா தான் இருக்கு. பஸ் முதல் பஸ் பார்த்தேன். ஆமா, இப்பதான் வரும்ல. பரவாயில்ல, ஒன்று மெட்ரோலங்கிறதா பஸ்ல மெட்ரோன்னு எழுதிட்டாங்க. அவ்வளோ லேட் ஆகுது. நிறைய சுட்டு கார் யூஸ் பண்றாங்களே. இது சம்மர்னு சொல்றாங்க, நம்மளால முடியல. என்ன ஒர்க் ஆகலையா? கிட்டத்தட்ட 5 minutes தான் நிக்கிறோம். போடுங்கடா சிக்னல், எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. கமான் கமான். மெயின் ரோடு வந்து அங்க அந்த கிரீன் லைன் பஸ் ஸ்டாப். இந்த சைடு பாரு. என்ன இப்பதான் பண்ணலாம், அதுக்குள்ள இல்ல ஆரம்பிச்சு ரெடி ஆயிடுச்சு. தியேட்டர் ஹை சிட்டி தியேட்டர். ஆமா, ஆக்லாண்டோட பஸ் ஸ்டாண்ட் இதான். அப்படியா? அப்ப இங்க இருந்து ஏர்போர்ட் பஸ் இருக்கு. ஆமா, என்னன்னு கேட்போமா? வந்து கேட்டுக்கலாம். ஆக்சுவலி பஸ் ஏறிட்டோம். ஸ்கை சிட்டி பஸ் டெர்மினல் ஆக்சுவலி டூருக்காகவே வச்சிருக்காங்க. ஏறிட்டோம். Finally we reached the bus. நம்மளோட பயணம் இனிதே தொடங்கி விட்டது. எங்க ஸ்டார்ட் பண்றோம்? The rolling hill country was being cleared of the last forest trees. They burnt the rubbish in the slash. And they were able to start grassing that as well. Cleared. And as the grass grew, they were able to start farming. Now, back then, there was no refrigeration. So it wasn't about milk and it wasn't about meat. It was all about wool. And so we became a land of sheep farmers. நல்லா அழகா இருந்தது பார்த்துட்டு. Now I was born and raised on a sheep farm.
I grew up on a sheep and beef farm, and for 15 years I farmed in my own right, New Zealand sheep and beef farm. So I've got a little bit of knowledge about the farming side of things, please. But by the 1970s, there were more than 70 million sheep in New Zealand. And the Aussies loved இந்த பஸ் எப்படி இருக்குன்னா வியூஸ் நல்லா சீத்ரூவா தெரியற மாதிரி, லொகேஷன்ஸ் எல்லாமே சீத்ரூவா தெரியற மாதிரி அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரீனரியா அவ்வளோ சூப்பரா இருக்கு. எந்த சைடு திரும்பினாலும் ஹில்ஸ் நல்லா இருக்கு. பாருங்களேன், ஒரு மழை பெய்யுது, பிளஸ் இந்த பக்கமும் மழை. பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல, இவ்வளோ கிரீனரியா இருக்கு. இதுல ஒரு காமெடிங்க என்னன்னு கேளுங்க. நாங்க இந்த அழகை ரசிச்சுட்டே வந்தோம். எங்க டூர் கைடு பேச ஆரம்பிச்சாரா, நல்லா 2 பேருமே தூங்கிட்டோம். பஸ்ல இருக்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. டிரைவர் கம் கைடு அவரு. லிட்டரலி எப்படி தோணுதுன்னா, ஒரு மைக்க பிடிச்ச அந்த களவாணி படத்துல ஐயோ போனை எடுத்துட்டாண்டி அப்படிம்பாங்கல்ல, மறுபடியும் அது மாதிரி இருக்கு. ஸோ அவர் பேசாத இந்த கேப்ல முழிச்சிருக்கோம். அதுல உங்ககிட்ட பேசுறோம். நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு. எல்லாரும் இறங்கி நாங்க தூங்கிட்டோம். டிரைவர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாரு. நாங்களே சரி லொகேஷன் ஏதோ வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இறங்கிட்டோம். போய் நிக்கிறோம். என்னன்னு பார்த்தா பப்ளிக் டாய்லெட்டுக்கு. சரி ஓகே, நம்மளும் நேச்சுரல் கால்ஸ முடிச்சுட்டு வந்துருவோன்ட்டு அப்புறம் நாங்களும் வந்து பஸ்ல உட்காந்து சாமா காமெடி. இப்ப பேசாம இருக்காரு, அதனால முடிச்சிருக்கோம். இப்ப அவரு பேசாம இருக்காரு, அதனால முடிச்சிருக்கோம். எனக்கு ஸ்கூல் லைஃப் தான் வருது. லெசன் எடுத்தா, அதாவது லஞ்ச் சாப்பிட்டுட்டு நமக்கு பிடிக்காத கிளாஸ் லெசன் எடுத்தா எப்படி தூக்கம் வரும். லிட்டரலிங்க ப்ராமிஸா அப்படிதான் தூங்கணும் 2 பேரும். இந்த ஊரே அழகா இருக்கு. இயற்கை தொட்டி கிடக்கு. ஈக்குவல் டு சுவிட்சர்லாந்து இருக்கு. இயற்கை அழகழகான வீடுகள். நிறைய பால் பண்ணைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிவி பீப்புள் இங்க ஒரு காரப்படம் எப்படி இருக்கு. பால் ஃபேக்டரி வந்து
சின்ன ஊர் அடுத்து ஏதோ ஒரு ஊர் வந்துருக்கும். அந்த ஊர் மெயின் வந்துட்டோம். போயிட்டோம். கேஸ் அந்த இதுக்கிட்ட ரீச் ஆயிட்டோம். லொக்கேஷன் கிட்ட. ஒண்ணு மட்டும் தானே என்னது? Now I'll tell you more about Otrahana as we come back to it on the way to the cave. ஆரம்பிச்சுட்டாரு மறுபடியும் எப்ப வரும் தெரியல. But as we come around here, லொகேஷன் சூப்பரா இருக்கு. across over this first bridge, குட்டி குட்டியா to the இருந்தாலும் right you will see that there is a corrugated iron sculpture of a heathen. அவ்வளவு அழகா இருக்கு. Now there's one on the other end of town. They are here to ஒரு மாதிரி welcome people to பிளசண்டா Otrahana. இருக்கு. But மக்கள் unfortunately, I do apologise for this one. ஸ்ட்ரீட் போகணும். He doesn't like me. He's done it எங்க again. ஃப்ரெண்டு He's turned his backside on his போனாங்களா face. அங்க எல்லாமே Sorry about that. My name is Beyonce. But all jokes aside, thank you guys also so much for coming out of my tour to my interview. If it was a positive tour, guys, my name is Big T. But if you guys did not enjoy your tour with me today, my name is Steve. So if you like the tour, folks, my name is Big T. If not, it is Steve. Okay. All jokes aside, though, if you guys really did enjoy. ஃபாரஸ்ட்ல ஒரு கேவ் வெயிட்டோமா கேவ்னு சொன்னல. ஆக்சுவலா வெயிட்டோமா டிஸ்ட்ரிக்ட் அதுல ஒரு கேவ் இருக்கு. அது அப்படியே வெயிட்டோமா கேவ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்துட்டோம். இது எப்படின்னா 1888 இது வந்து ஓபன் பண்ணிட்டாங்களாம். அப்போ அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல அந்த கேவுக்கு வந்துட்டு போவாங்களாம். இது வந்து இந்த க்ளோவம் இருக்குல்ல அந்த Okay. And I'll be your tour guide for today. If at any point you guys need me for anything or just have any questions, feel free to let me know. Before we go into the cave, I'll just quickly go over some rules. First of all, there's to be no smoking or vaping anywhere inside the cave. Also, due to cultural reasons, there's to be no photos or videos taken inside the cave, but there is a part at the end where you guys can take photos, and I'll let you guys know. Also, no food or drinks, but a bottle of water is perfectly fine. And last but most importantly, no touching of the rocks or formations inside the cave, as we have an oil in our skin which will stain the rock black, turning it into something like this. But if you do want to know what the rocks feel like, you can go at it on this rock. We call it the get it out of your system rock. I know it's a dry joke, but it's in the script. I have to tell you guys about that. But when we go into the cave, the first 10 meters is quite low, so mind your heads. I had to learn that the hard way. Can anyone at the back hear me?
கண்ணாடி கட்டிக்கிறேன்ப்பா. சூப்பரா இருக்கு. நேச்சுரலா வருது, அழகா இருக்கு. சொல்லுமா எடுக்கக்கூடாது சொல்லிட்டு இந்தியன்ஸ் அப்படி திட்டுறது நம்மள மாதிரி ஆளுங்க. நம்ம சரியான பகுதியில தான் போறோமா? நம்ம தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். சொல்லு. தொடருங்கள். பயணங்கள் ரொம்ப கொல்லப்பட்டு வர்றாங்க. தெரியுதான்னு தெரியல கேமராவில். நீ திட்டம் அடங்கு. ஆக்சுவலா இது எல்லாமே லைம் ஸ்டோன். 1888 அதான் நான் சொன்னேன்ல. அப்போ திட்டம் Now these are called stealth huts, and these are learn how to say that. It holds front to the ceiling. Now these grow at very, very slow rates. It takes roughly 150 years to grow 1 cubic centimeter, or roughly the size of your pinky nail. They grow from the water. இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆக்சுவலாக உள்ளே அலோடு இல்லை கேமரா. ஸோ உள்ளே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஃபோனை வச்சு எடுத்துக்கோங்கன்னு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஃபோனில் எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். உண்மையாகவே பயங்கர த்ரில்லாக இருந்தது. ஒரு நேச்சுரல் கேக்குள்ளே வாட்டர் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது வந்து எப்படின்னா ஒரு ஹாஃப் டே இதில் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஹாஃப் டே வந்து வேறு டூர் மாதிரி ஹேபிட்டன் செட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் எங்களுக்கு இன்னொன்று என்ன ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களே லஞ்சு இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெஜிடேரியன் லஞ்சு நாங்கள் பஸ்ஸில் ஏரியாலே டிரைவர் கேட்டுட்டார், யார் யார் வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறத ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிவிடுங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏறத்துக்கு முன்னாடியே அந்த என்கொயரிலாம் கேட்டுட்டு தான் ஏறினாங்க. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் உள்ளார செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. உள்ளெல்லாம் செம்ம இருட்டு. சில இடத்துல மட்டும்தான் லைட் போட்டிருந்தாங்க. எனக்குலாம் ஒரு மாதிரி பயமாயிடுச்சு அந்த தண்ணிக்குள்ளே வரையில. ஐயோ ஏதாவது அனகொண்டா பாம்பு வந்து கவுத்து விட்டா என்ன பண்ணுறது அப்போதான் அப்படி இமேஜின் பண்ணிகிட்டே வந்தேன். அந்த அளவுக்கு அட்வென்ச்சராக இருந்தது உள்ளார போகிறதுக்கு. இது எங்களோட மெனு அவங்க கொடுத்தது. ஸோ நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. இதில் ஃபுல்லாக சாப்பிடவும் இல்லை, மீதி இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க கொடுக்குற ஃபுட்டு நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா எங்களோட சின்ன சின்ன வீடியோ கிளிப்பு. ஸோ இந்த டூர் ஹாஃப் ஆஃப் த டேயில் பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டோமா கேவ்ஸ் நமக்கு கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்னும் ரிமைனிங் ஹாஃபில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.